ஒரு அழகான கிராமத்துல ராதாவும் ராமுவும் அவங்க பாட்டி வீட்டில் தங்குறதுக்காக வந்தாங்க. பாட்டிமா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன கண்ணு, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து 1 வருஷம் ஆக போகுது. போன லீவுக்கு பார்த்தது, இந்த லீவுக்கு உன்னை பார்க்குறேன். உன்னை தாத்தா கூடயே வச்சுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களே. ராதா, ராமு, 2 பேரும் எப்படி கண்ணு இருக்கிறீங்க? உங்க 2 பேர்த்தையும் பார்க்காத ஏக்கம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. இப்ப அது போயிடுச்சு. அம்மா, இந்த 2 பசங்களும் வீட்டில் சும்மாவே இருக்கிறது இல்ல, நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு போலானா அதெல்லாம் முடியாது, இப்பவே தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்றாங்க. அதனாலதான் சரி போனா போதுன்ட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் 1 மாசத்துக்கு நீங்க பாத்துக்கங்க. இந்த பிள்ளைங்க நான் கூட்டிட்டு போனாலும் அங்க என் கூட இருக்காது. பத்திரமா இருக்கணும், புரியுதா? தாத்தா பாட்டிய வம்பிழுத்துட்டு இருக்க கூடாது. எவ்வளோ நாள் வேணாலும் என் கூட இருங்க கண்ணு, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேர் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த சைடே ஒரு ஸ்கூல் இருந்தால் கூட நீங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தே ஸ்கூலுக்கு போய்க்கலாம். ஆமாம் பாட்டி, எனக்கு அந்த ஊருக்கு போகவே பிடிக்கல. எனக்கு இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. இங்கே நீங்கள் செஞ்சு தர சோள தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படா இங்கே வருவோன்னு இருக்கும். சரி சரி, வந்து வெளியவே நின்னா எப்படி? வீட்டுக்குள்ள வாங்க. வாமா லட்சுமி, நீயும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு வாய் சாப்பிடு. வாங்க உள்ள போலாம். அப்பா, அங்கே போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த 2 பசங்களையும் விட்டுட்டு போயிடலான்னு தான் நான் வேகமாக பஸ்ஸை பிடிச்சி வந்தேன். அவருக்கு ஆஃபீஸ்க்கும் டைம் ஆயிரும்ப்பா, அதனால நான் போய் அவரை கிளப்பி விட்றேன். இந்த பசங்க 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துக்குங்க. அங்கே அவர் பட்னியாக படுத்திருப்பார்ல, நான் போய் நான் எழுப்பி அவரை கிளப்பி விடணும். சரிப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சுமிங்கிறவங்க கிளம்பி போயிட்டாங்க. இங்கே பாரு, எனக்கு மரியாதை அந்த கப்பை கொடுத்துரு. நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். நான் தான் அந்த கப்பில் ஃபஸ்ட்டு டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் வேணா நீ குடிச்சிக்கோ. எனக்கு கொடு. அதெல்லாம் முடியாது. இது என்னோட கப்பு, நான் தான் குடிப்பேன். ஒரு கப்பு தான் இருக்குது, இதில் நீ எச்சி வச்சுட்டு குடிச்சா நான் அதை குடிக்கணுமா? வேணா நான் குடிச்சிட்டு தரேன், அதுக்கப்புறம் நீ குடி. இந்த கப்பெல்லாம் நான் தர முடியாது, போ. பாட்டிம்மா, இங்கே பாருங்க பாட்டிம்மா, எனக்கு கப்பை வாங்கி கொடுங்க. நான் தான் அந்த கப்பை ஃபஸ்ட்டு எடுத்தேன். இவன் வந்து பிடுங்கிக்கிட்டான். நான் அந்த கப்பு இருந்தால் தான் குடிப்பேன், வாங்கி கொடுங்க. பாட்டி, நான் தான் பாட்டி ஃபஸ்ட்டு எடுத்தேன். இவளுக்கு கொடுக்காதீங்க, நான் வச்சு குடிச்சிட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இவளை குடிக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இவங்க சண்டை போடுறத பார்த்து. நாளைக்கு சனிக்கிழமை சந்தை, அங்கே போய் இதே மாதிரி 2 கப்பு வாங்கி தரேன். ஆளுக்கு ஒரு கப்பு புதுசாகவே வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சண்டை போடாமல் இருங்க கண்ணு. ராதா, நீ அக்கா தானே, உன் தம்பிக்கு விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் குடிச்சிட்டு கொடுக்கட்டும், நீ குடிமா. அது என்ன பாட்டிமா, பெரிய பிள்ளைங்க தான் விட்டு கொடுக்கணுமா? சின்ன பசங்க விட்டு கொடுத்தா குறைஞ்சி போயிடுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி, எனக்கு அந்த கப்பு வேணும். அவன்கிட்ட அந்த கப்பை பிடுங்கி நான் டீ குடிச்சிட்டு தான் கொடுப்பேன். ஒரு வழியாக சண்டை போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. ராத்திரி 12 மணி ஆனாலும் அவங்க டிவி பார்க்கறத நிறுத்தவே இல்லை. ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தாவும் பாட்டியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தில் அவங்க தாத்தா எந்திரிச்சாரு. ராமு, ராதா, என்னம்மா இன்னும் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க? போய் படுத்து தூங்க. நேரத்தோடு படுத்தாதானே காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். போங்க. தாத்தா, போங்க தாத்தா, முக்கியமான கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தூங்குவேன், போங்க. அவங்க 2 பேரும் டிவி பார்த்துட்டு அவங்க தாத்தா சொல்கிறத கேட்காம உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போய் கொஞ்ச நேரத்தில் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா, மணி ஆயிடுச்சு, பிள்ளைக்கு என்ன பண்ணுது? போய் எழுப்பி விடு, மணி 7 ஆக போகுதுல்ல. நைட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துக்கிட்டே உக்காந்துருந்தாங்க, அதனால தாங்க எந்திரிக்கல. இருங்க, போய் எழுப்பி விட்றேன். குழந்தைகளா, குழந்தைகளா, எந்திரிங்க. 2 பேரும் நல்லா தூங்குறீங்க. நல்லா நைட்டு முழுக்க கார்ட்டூன் பார்க்க வேண்டியது. எந்திரிங்கப்பா. பாட்டிமா, இப்போ எதுக்கு எழுப்புனீங்க? இன்னும் மணி ஆகவே இல்லைல்ல. நாங்கள் தினமும் 10 மணி வரைக்கும் தூங்குவோம் பாட்டிமா. அட, என்ன பழக்கம் இது? 10 மணி வரைக்கும்லாம் தூங்கக்கூடாது. காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். அதுதான் நல்ல பழக்கம். உங்கள் வயசுக்கெல்லாம் நான்லாம் எப்படி வேலை பார்த்தேன் தெரியுமா சின்ன வயசில்? சரி, எந்திரிச்சு வந்து வெளியே வந்து பல்ல விளக்குங்க. சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன், சாப்பிடுங்க என்ன. அவங்க பாட்டியும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்தாங்க. பாட்டிமா, என்ன விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதில் சமைச்சா என்னைக்கு சமைச்சு முடிக்கிறது? நல்லா கேஸில் சமைச்சா 5 நிமிஷத்தில் சமைச்சிடலாம்.
5 நிமிஷத்துல சமைக்கலாம் கண்ணு. ஆனா இந்த அடுப்புல செஞ்சாதான் சத்து உடம்புக்கு. போங்க பாட்டிமா, என்ன இருந்தாலும் கேஸ்ல சமைக்கிற மாதிரி வருமா? இதுல எவ்வளவு நேரம் ஆகுது சமைக்கிறதுக்கு? எப்பா, இதுல மட்டும் சமைச்சோம்னா அன்னைக்கு நாள் முழுக்க இந்த அடுப்புக்கிட்டே தான் உட்காந்துருக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணு. சாப்பாடை வடிச்சு சாப்பிடணும். அதில் தான் ரொம்ப சத்து இருக்கு. குக்கரில் வச்சு கேஸில் வச்சு சாப்பிட்றதுலாம் அவ்வளோ சத்தே கிடையாது. உடம்புக்கும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி விறகடுப்பில் வச்சு சமைச்சு பாரு, டேஸ்ட் அருமையாக இருக்கும். சரி பசங்களா, வாங்க வெளியே போலாம். ஐ தாத்தா, வெளியே போகிறோம்மா? வாங்க தாத்தா, இங்கே இருக்க போர் அடிக்குது. அவங்க 3 பேரும் வயலுக்கு கிளம்பி போனாங்க. பசங்களா, இது என்ன இடம்னு சொல்லுங்க பாப்போம். இதில் என்ன தாத்தா சந்தேகம்? இது நம்மளோட வயல் தானே. சரி, அந்த வயல்ல அங்க இருக்கவங்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வயல்ல இருக்கவங்கலாம் நெற்கதிர் இருக்குல்ல, அதெல்லாம் பிடுங்கிட்டு இருக்காங்க தாத்தா. ஆனா நெற்கதிர் நல்லாவே விளையல, அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் பிடுங்குறாங்க? ராதா, அங்க இருக்கவங்கலாம் நெற்கதிர் புடுங்கல. அந்த நெற்கதிர் கிட்ட வளர்ந்துருக்க தேவையில்லாத புல்லு இருக்குல்ல, அதெல்லாம் தான் புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை புடுங்கினாதானே நெற்கதிர் நல்லா வளரும். ஆனா அந்த புல்லை பிடுங்கி என்ன பிரயோஜனம்? அது பேசாம வளர்ந்தாலும் அங்க வளர்ந்துட்டு இருக்கும்ல தாத்தா. நம்ம நெற்கதிர்க்கு போடுற உரம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த சத்தெல்லாம் அந்த புல் எடுத்துக்கும். அப்ப அந்த நெல்லுக்கு போற சத்து சரியா போய் சேராது. அந்த வைட்டமின் சத்து அந்த நெல்லுக்கு ஃபுல்லா போகாது. அதனாலதான் அந்த புல்லு எடுத்து நம்ம தூர போட்டுறோம். அப்படியாங்க தாத்தா? அப்ப அந்த புல்லை பிடுங்கி போறதுல தப்பே கிடையாது தாத்தா. இது போலதான் உங்ககிட்டயும் தேவையில்லாத குணங்கள்லாம் இருக்கு. அந்த குணங்கள்லாம் நீங்க புடுங்கி போட்டேன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நைட்டு லேட்டா தூங்கிட்டு காலையில லேட்டா எந்திரிக்கிறது, ஏதாவது பொருளுக்கு சண்டை போடுறது, இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு கொஞ்சம். அந்த கெட்ட குணங்கள்லாம் இந்த புல்லு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இனிமேலு அதெல்லாம் விட்டுருங்க என்ன? தாத்தா, சூப்பரா புரிய வச்சிங்க தாத்தா. ஒரு புல்லை வச்சு மொத்தத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இனிமேல் நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் தாத்தா. மன்னிச்சிருங்க.